அமளி காரணமாக மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது தொடர்பாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மணிப்பூர் கலவரம் ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. சற்றேறக்குறைய 250 உயிர்கள் இதில் பலியாகி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், வீடு இழந்திருக்கிறார்கள். ஏற்பட்டிருக்கின்ற சேதங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. இன்னும் அந்த கலவரம் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கின்றன. இதுநாள் வரை அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அங்கு சகஜ நிலை திரும்புவதற்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவுமே எடுப்பதில்லை. இந்த நாட்டின் ஒரு பகுதியில் வாழ்கிற மலைவாழ் பகுதி மக்கள் இந்த அளவிற்கு தங்களுடைய நிம்மதியான வாழ்வு குலைந்து வாழ்கிற போது பொறுப்பற்ற நிலையிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இத்தனைக்கும் இங்கே ஆள்கிற இதே பாரதிய ஜனதா அரசு தான் அங்கேயும் ஆண்டு கொண்டிருக்கின்றது. இது குறித்து இதுவரை பிரதமர் வாய் திறக்கவில்லை, உள்துறை அமைச்சர் எந்த அறிக்கையும் தரவில்லை. காரணம் இது அவருடைய கட்டுப்பாடு. ஆனால் இதை குறித்து பேசலாமா என்று நாங்கள் முயன்றால் கூட அதற்கும் அனுமதிக்கவில்லை. அதுதான் ஒன்று, அவர்களாக பேச முன் வர வேண்டும், அல்லது நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்கிற போது எங்களை பேச அனுமதிக்க வேண்டும். நாடாளுமன்றம் என்பது கருத்துக்களை பகிரவும் உணர்வுகளை எடுத்து வைக்கவும் இருதரப்பு கருத்து பரிமாற்றத்திற்கு பின்னால் ஒரு தீர்வு காணுவதற்கான ஒரு ஜனநாயக அமைப்பில் உள்ள மிகப்பெரிய மன்றம். அங்கே பேச அனுமதி இல்லை. அதே போல் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு, அதில் உண்மை இருக்கிறது இல்லை என்பதை அரசாங்கம் ஒரு விவாதத்தின் மூலம் பதில் சொல்லலாம். எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்வது அவர்களுடைய பணி என்பதை விட சூழ்நிலையை குறித்து கருத்துக்களை சொல்கிற போது அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அறிஞர் அண்ணா சொல்வார்கள், எதிர்க்கட்சி என்பது வெறும் கரண்டியை அகப்பையை சுழற்றுவது போல, ஆளுங்கட்சி என்பது அதில் உளுந்தை வைத்து கொண்டு நடப்பதை போல என்று சொல்வார். அதை அவ்வளவு சாதாரணமாக பயன்படுத்த முடியாது. ஆக நிதானமாக செயல்பட வேண்டிய அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கோ அல்லது கேள்விகளுக்கோ பதில் சொல்ல மறுத்து அதானி பிரச்சனை இது நாள் வரை பேசுவதற்கு கூட அவர்கள் முன்வரவில்லை. அது மாதிரி சம்பல் பகுதியிலே உத்தரப்பிரதேசத்தில் 2 பிரிவினருக்கான மோதல் வளர்ந்து கொண்டே போகிறது. இதையெல்லாம் பேச வேண்டும் என்று அதற்குத்தானே நாடாளுமன்றம். இது குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு கட்சிகள் ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனை, உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் சம்பல் பிரச்சனையை பற்றியும், எங்களை போன்றோர் மணிப்பூர் பற்றியும் அதானி பற்றியும் காங்கிரஸ் கட்சி நிறைய கொடுத்திருந்தார்கள். ஆனால் வழக்கம் போல் அவைத்தலைவர் நான் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது, வேறு வகையிலே பேசுங்கள் என்று சொல்கிறார். வேறு எந்த அடிப்படையில் பேசுவது என்று தெரியவில்லை.